இல்லை, ஆரிய சித்தாந்தத்தை சீமான் முன்வைச்சு பின்தொடர்றாரு அப்படின்றதெல்லாம் அப்பட்டமான பொய்யாது. ஏன்னா தமிழ் தேசியத்துக்கும் ஆரியத்துக்குமான போர் பார்த்திங்கன்னா நீண்ட காலமாக நடந்திருக்கு. அதனால் முருகனை முன்னிறுத்துறாரு சீமான் அப்படின்றதுக்காக அவர் ஆரியத்தை பின்பற்றுறாரு அப்படின்னு சொல்லிட்டேன். இல்லை, இப்போது பொதுவெளியில் பேசுகிறாங்க. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கேட்குறது இருந்தால் பாஜக நோக்கியே கேட்கலாம். ஏன்னா இப்போது அங்கங்கே ஒரு சாமியை கையில் எடுப்பாங்க. இப்போ இங்கே தமிழகத்தில் மதுரையில் முருகர் கையில் எடுத்துருக்காங்க. சீமானை குறி வைக்க வேண்டிய தேவையா சார் வருது? அதுதாங்க, சீமானை ஏன் குறி வைக்கணும்? சீமான் யாருடைய வாக்கை பறிப்பார்? ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பறிப்பார். அது பறித்தாங்கன்னா நமக்கு தகுந்தமான ஆகும். அதனால் என்ன பண்ணால் இப்போவே மடை மாற்றி முட்டுக்கட்டு போடணும். இல்லைங்க, இப்போ சீமான் எடுத்துருக்கக்கூடிய இந்த போராட்டம் மேலோட்டமாக பார்த்தா ஒரு நக்கல் நையாண்டியாக தான் தெரியும். ஆழமாக பார்த்தேன்னு சொன்னால் ஒட்டுமொத்த இந்த மது பழக்கத்தை ஒழிக்கணுன்றதுக்காக அவர் எடுத்திருக்கார். ஏன்னா இன்றைக்கி நவீன ரகமான மது பழக்கங்கள்லாம் எல்லோரும் கல்லுக்கு நக்கல் அடிக்கிறீங்க, நையாண்டி பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. அதோட மோசமான விஷமத்தனமான சைனைடு விற்பனை பண்ணுறாங்க. அதை எதிர்த்து யாரும் களமாடலையே. இல்லை, அது புரிதல் இருந்தால் சீமானை ஓட்டு போடுவாங்க. சீமானை எடுத்த போராட்டத்தை எது அவங்க கொந்தளிக்கிறது? இல்லை, ஒரு காலத்தில் இதை ஆதரிக்கக்கூடியவர்களாக இருந்தவர்கள் கூட கொந்தளிக்க. அதாங்க, சீமான் எந்த போராட்டத்தை எடுத்தாலும் அதை எதிர்க்கிறதுக்குன்னு சில பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் எதிர்கட்சி, அதாவது இன்றைய இளைஞர்கள் யோசித்து பார்த்தாங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்கு வாக்களிப்பாங்க. அரசியல் விரத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இணையம் சிறப்பு விருந்தினர் இந்திய தேசிய லீக் கட்சி நிறுவன தலைவர் திரு ததார் ஹக்கீம் அவர்கள். வணக்கம் சார். வாங்க. இப்போ சமீபத்தில் ஒரு மூத்த பத்திரிகையாளர் செய்தி ஊடகத்தில் பேசும்போது ஆரிய சித்தாந்தங்களை சீமான் அவர்கள் பரப்பித்து வர்றாரு. பல இடங்களில் ஆரிய சித்தாந்தங்கள் மாதிரியே தமிழ் தேசியத்தை தூக்கி நிறுத்த பார்க்குறாரு. இதனால் இஸ்லாமிய சமுதாய வாக்குகள் ஒருபோதும் அவருக்கு செல்லாது, இஸ்லாமிய சமுதாயத்தோட எப்போவுமே சீமான் அவர்கள் புறக்கணிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. இந்த விடயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, ஆரிய சித்தாந்தத்தை சீமான் முன்வைச்சு பின்தொடர்றாரு அப்படின்றதெல்லாம் அப்பட்டமான பொய்யாது. ஏன்னா தமிழ் தேசியத்துக்கும் ஆரியத்துக்குமான போர் பார்த்திங்கன்னா நீண்ட காலமாக நடந்திருக்கு. தமிழ் வரலாற்று படிச்சிருந்தால் தெரியாது. திராவிட சித்தாந்தமும் ஆரிய சித்தாந்தமும்னா சில நேரங்களில் பல நேரங்களில் பிரிஞ்சு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு சில நேரங்களில் சேர்ந்து கூட செயல்படுவாங்க. சார், ஆரியத்துக்கு எதிர்த்து தான் திராவிடம் இல்லை 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 எதிர்த்து இருந்தாலும் நிறைய நேரங்களில் அவங்க சேர்ந்து செயல்படுவாங்க. ஆனால் எக்காலமும் சேராது தமிழ் தேசியம். ஆரியத்து கூட சேரவே சேராது. இது யதார்த்தமான ஒரு விஷயம். சொல்லாடல் மட்டும் இல்லை, இது வரலாற்று ரீதியாக நீங்கள் பார்க்குறாங்க. அதனால தான் இன்றைக்கி தமிழை அவங்க மற்ற மொழிகளை விட தமிழை அந்தளவுக்கு மோசமானதாக நினைக்கிறாங்க ஆரிய. அப்படிங்கும்போது அவர் திமுக திராவிட கழகத்தினுடைய திராவிட சித்தாந்தவாதியாக இருப்பார். அதனால் அவர் அப்படி தான் பேசுவார். அவருக்கு அப்படி தான் பேச சொல்லுவாங்க. இல்லை, மேற்கோள் காட்சி சொல்கிறார் சார், இந்த முருகரை முன்னிறுத்துறாரு அப்படின்ற விஷயத்தெல்லாம் பாஜக கடவுள் பக்தி வேற, பாஜக இருக்குது மத வெறி வேறங்க. கடவுள் பக்தி இருக்கக்கூடாதுன்னு எந்த முஸ்லீமுங்க நினைக்கிறான்? என்னங்க பைத்தியகாரத்தனமா இப்படி தாங்க பொதுவெளியில் இவனுங்க எப்படி சார் தைரியமாக பேசுகிறாங்க? இது அதாவது கிறிஸ்துவனாக இருக்கிறவங்க இயேசுவை வணங்குறான், இந்துக்களாக இருக்கவும் மற்ற கடவுள்களை வணங்குறாங்க. அதே மாதிரி எல்லா கடவுளையும் வணங்குறாங்க. அதெல்லாம் சும்மா. அதனால் தமிழர்கள் முருகனை வணங்குறாங்கன்றதுக்காக இஸ்லாமியர்களுக்கு எதிரியா? பொட்டு வச்சிருக்கிறவனாலாம் இஸ்லாமியர்களுக்கு எதிரியா? கருப்பு வெட்டி கட்டிட்டு ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவன்லாம் முஸ்லீமுக்கு எதிரியா? என்னங்க அது? இப்படி ஒரு தவறான ஒரு பிரச்சாரத்தை ஊடகங்களில் பேசுறது தான் ஆர்எஸ்எஸ் அதை கையில் பிடிச்சிக்கிட்டு இஸ்லாமிக்கு எதிரான ஒரு அரசியலை இங்கே தமிழ்நாட்டில் முன்னெடுக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கடவுள் பக்தி வேறு, அது எல்லாருக்கும் இருக்கலாம், இல்லாமல் கூட இருக்கலாம், அது வேறு விஷயம். பல கடவுள் நம்பிக்கை இருக்கலாம், ஒரே கடவுள் நம்பிக்கை இருக்கலாம். ஆனால் நம்பிக்கை சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கிறது இல்லை. அதனால் முருகனை முன்னிறுத்துறாரு சீமான் அப்படின்றதுக்காக அவர் ஆரியத்தை பின்பற்றுறாரு அப்படின்னு சொல்லுறேன். ஆரியம் என்றைக்குமே முருகனையோ ராமரையோ எந்த கடவுளையும் முன்னிறுத்தாரு.
அவங்க அரசியலுக்காக தான் கடவுள்களை. இல்லை, இப்போ பொதுவெளியில் பேசுகிறாங்க. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கேட்கறதா இருந்தால் பாஜக நோக்கியே கேட்கலாம். ஏன்னா இப்போது அங்கங்கே ஒரு சாமியை வந்து கையில் எடுப்பாங்க. இப்போ இங்கே தமிழகத்தில் வந்து மதுரையில் முருகர் கையில் எடுத்துருக்காங்க. சீமானை குறி வைக்க வேண்டிய தேவையா சார் வருது அவங்களுக்கு? அதை தாங்க சீமானை ஏன் குறி வைக்கிறேன், சீமான் யாருடைய வாக்கை பறிப்பார்? திமுக வாக்குகளேன்றீங்களா? திமுக வாக்குகளேன்றீங்களா? ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பறிப்பார். அது பறித்தாங்கன்னா நமக்கு தகுதித்தமாக ஆடணும். அதனால் என்ன பண்ணால் இப்போ வந்து மடை மாற்றி முட்டுக்கட்டு போடணும் அப்படின்றதுக்காக தான் அவங்களுடைய பேச்சுக்கள் எல்லாமே. நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக போய் சீமான் வந்து முருக பக்தராக இருக்கான். சீமான் முருகர் வந்து முப்பாட்டம் சொல்லி முன்மொழியலாம். அதுக்கும் இஸ்லாமியர்களுக்கு என்ன இருக்குது சொல்கிறான். அது அவங்களுடைய கடவுள் நம்பிக்கை. அப்படி தான் நான் நினைக்கிறேன், இல்லைங்களா? நிச்சயமா. அப்படி இருக்கும்போது அது எப்படி எனக்கு எதிராக வரும்? எதிராகாது. அதேமாரி வந்து ஒரு ராமரை வணங்கக்கூடிய எத்தனை இந்துக்கள் கூட முஸ்லீம்களுக்கு நல்ல நண்பராகவும் முஸ்லீம்கள் அவர்களுக்கு நண்பர்களாக இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. ஆனால் மதவெறி பாஜக அரசு என்பது ஒரு விஷமத்தனமான ஒரு மதவெறியை ஊட்டி அதன் மூலயமா அரசியல் ஆதாயம் தேடப்பாங்க. அதுக்கு தான் நாங்கள் எதிரியை தவிர மற்றபடி நாங்கள் இந்துக்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ மற்ற மதத்தவர்களுக்கு நாங்கள் எதிரி இல்லை. இதுதான் எதார்த்தம். ஆனால் சில அரசியல் கட்சி தலைவர்களோ இல்லை அந்த கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க குறிப்பிட்டு சொல்ல விரும்பல, பொதுவாகவே சொல்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ கல்லிறக்கம் போராட்டம் நடத்துனாங்க. இது வந்து குலத்தொழிலை வந்து ஆதரிக்கக்கூடிய ஒன்று. ஒரு குறிப்பிட்ட ஜாதி தான் வந்து கல்லில் இறக்குறாங்க. ஒரு ஜாதிய பின்புலத்தை வந்து போற்றக்கூடிய ஒன்றா இருக்குது. இதெல்லாம் ஏன் சீமான் அவங்க செய்கிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாங்க. இந்த விடயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அதுக்கு சீமான பதில் சொல்லியிருக்காருல்ல. கல் இருக்குன்னா நாடாரு, ஜல்லிக்கட்டுக்கு ஆதரிச்சனா தேவர். என்னடா உங்கள் கொள்கை இதுதானே அப்படின்னு தானே பேசுகிறேன். கல்லெடுக்கும் போராட்டம் இப்போ எனக்கு கூட சில பேர் கேள்வி வைக்கிறேன், நீங்கள் எப்படி கல்லெடுப்பு போராட்டத்தை ஆதரிக்கிறீங்க, நீங்கள் முஸ்லீமாக இருக்கீங்க. மது வந்து இஸ்லாம் வந்து மதுக்கு எதிரானது. 100 விழுக்காடு உண்மை தான். இஸ்லாம் வந்து எப்போவுமே மதுக்கு வந்து எதிரானது. கல் வந்து செய்மான்னு சொல்கிறாரு, அது ஒரு உணவுன்னு சொல்கிறாரு. ஆனால் என்னுடைய பார்வையில் அதுவும் ஒரு மது தான், இல்லைன்னு சொல்கிறேன். ஆனால் சைனைடை விட அந்த குப்பி மோசமானதுன்னு சொன்னால் ஏற்றுக்க முடியாது. இது வந்து டாஸ்மாக் கடையில் விற்கக்கூடிய மதுக்கள் எல்லாமே முழுக்க அதாவது சிந்தட்டிக், அதாவது செயற்கை மூலயமா உருவாக்கக்கூடிய மது. இது மனிதனை, ஆமாம், இது கெமிக்கல்ஸ். இது முழுக்க ஒரு மனிதனை வந்து மூளை செயலிழக்க செய்து நோய்வாய்ப்பட்டு அவன் விரைவிலே வந்து அவன் எல்லாத்தையும் இழந்து சாக வேண்டியது. இது வந்து படங்கள் இது கல் வந்து அப்படி இல்லை. அது வந்து ஒரு இயற்கையான ஒரு இது. ஆனால் அதுவும் போதை தான். இஸ்லாமிய பார்வையில் ரெண்டுமே அழிக்கப்பட வேண்டியதான். ஆனால் உங்களுக்கு வந்து டாஸ்மாக் மூடுங்கன்னு சீமான் சொல்கிறார், நீங்கள் கேட்கவும் மாட்டேன்றீங்க. இப்போ அவர் கையில் எடுத்துக்கிட்டார், டாஸ்மாக் மூட மாட்டேன்றீங்களா, அப்போ கல் கடை தரங்கன்றார். இதில் என்ன தவறு? டாஸ்மாக் இல்லாமல் இருக்கும்போது சீமான் கல்லை குடிங்கன்னு சொல்லி ஒரு போராட்டம் பண்ணுறதோ இல்லை கல்லை வந்து அதை வந்து ஒரு புரப்பகண்டா பண்ணாருன்னா அப்போ நம்ம எதிர்க்கலாம். ஏங்க இப்படி ஒரு போதைப் பொருளுக்கு போய் நீங்கள் வந்து அது என்ன ஒன்று, அது ஒன்றும் போதை தானே, அது நம்முடைய குழந்தை குடித்தா நம்ம ஏற்றுக்குவோமா அப்படின்னு சொல்லி நம்ம அட்வைஸ் பண்ணலாம் உதாரணத்துக்கு, இல்லைங்களா? இங்கே தான் நீங்கள் தான் வந்து டாஸ்மாகில் வந்து வருஷத்துக்கு 1000 கோடி 2000 கோடி 10,000 கோடின்னு அள்ளி சம்பாதிக்கிறீங்க. அவ்வளோ விற்பனை ஆகுது. அப்படிங்கும்போது இதை விட இது நல்லா இருக்குது அப்படி தான். அப்போ அதை இல்லை இது இப்போ திறக்க மாட்டோம், அப்போ அதே மூடு இப்படி தானே. குறிப்பாக காமராஜர்லாம் எடுத்துக்காட்டு சொல்கிறாங்க. காமராஜர்லாம் கல் கடைகளை வந்து மூட சொன்னார் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எடுத்துக்காட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து இந்த அளவு ஒயின் ஷாப் பெருகெடுத்து போயிருந்தால் காமராஜரே கல் கடை எடுத்துகிட்டு போட்டோம் அப்படின்னு இருப்பார், ஒயின் ஷாப்பை வந்து மூட சொல்லியிருப்பார் அப்படின்ற மாதிரி நாம் தமிழர் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ இவங்க எடுக்கக்கூடிய அந்த முன்னெடுப்புகள் இல்லைங்க. இப்போ சீமான் எடுத்துருக்கக்கூடிய இந்த போராட்டம் மேலோட்டமாக பார்த்தா ஒரு நக்கல் நையாண்டியாக தான் தெரியும். ஆழமாக பார்த்தேன்னு சொன்னால் ஒட்டுமொத்த இந்த மது பழக்கத்தை ஒழிக்கணுன்றதுக்காக அவர் எடுத்திருக்கார். ஏன்னா இன்றைக்கி நவீன ரகமான மது பழக்கங்கள்லாம் வந்துச்சு. அந்த மது பழக்கத்தினால இன்றைக்கி இளைய சமூகம் வந்து முழுக்க வந்து அவங்க வந்து வேறு மாதிரியான ஒரு நிலைக்கு போயிட்டு இருக்கா இல்லைங்களா? நிச்சயமாக ஏற்றுக்கணும். அப்படி இருக்கும்போது இது கல் வந்து அதை விட சிறந்தது அப்படின்னு சொல்லும்போது அப்போ என்ன ஆகும்னு சொன்னால் இதை மூடுவாங்க, புரியுதுங்களா? இதை மூடணும் அப்படின்றது. இது ஒரு கார்பரேட்டுகள் நடத்தக்கூடிய ஒரு போதை. இது மூடிட்டு அங்கங்கே வந்து பனை மரத்தில் எவ்வளோ கல் வரும்,
அதிகபட்சமாக ஒரு 2 லிட்டர் அந்த மாதிரி தான் ஒரு இது. அவ்வளோதான். அவ்வளோ பனைமரமும் இல்லை. ஒரு காலத்தில் இருந்த மாதிரி பனைமரம் இன்றைக்கி இல்லை. எல்லாத்தையும் வெட்டி போட்டாங்க. இருக்காது இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது பனைமரங்கள் இல்லை. அப்படி இருக்கும்போது கல் அவ்வளோ வராது. அப்போ குறைஞ்சிடும் இல்லைங்களா? அப்போ அதை வந்து மூடுங்க. ஏன் அதை மூட மாட்டேன்றீங்க? எல்லோரும் கல்லுக்கு வந்து நக்கல் அடிக்கிறீங்க, நையாண்டி பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. அதோட மோசமான விஷமத்தனமான சைனைடு வந்து விற்பனை பண்ணுறாங்க. அதை வந்து எதிர்த்து யாரும் களமாடுறது இல்லை. அதுக்காக இவர் எடுத்து தான் நான் பார்க்குறேன் சீமான். ஆனால் திமுக கூட்டணி கட்சிகள் வந்து இதில் ரொம்ப கொந்தளிக்கிறாங்க. சீமான் அவர்கள் இந்த விவகாரத்தை எதிர்த்தது அதிகம். சீமான் எடுத்த போராட்டத்தை எது அவங்க கொந்தளிக்க இல்லை, ஒரு காலத்தில் வந்து இதை ஆதரிக்கக்கூடியவர்களாக இருந்தவர்கள் கூட கொந்தளிக்கிறாங்க. அதாங்க, சீமான் எந்த போராட்டத்தை எதிர்த்தாலும் அதை எதிர்க்கிறதுக்குன்னு ஒரு சில பேர் இருக்காங்க. அதேமாரி எதிர்க்க தான் செய்வாங்க. ஆனால் உதச்சியே பேசிடுவோம். இப்போ திருமாவளவன் அவர் வந்து சொல்லியிருக்காரு, என்னை பொறுத்த வரைக்கும் 2மே போதை தான். ஒயின் ஷாப்பில் வைக்கக்கூடிய சாராயமும் போதை தான், கல்லும் போதை தான் அப்படின்றாரு. ஸோ சீமான் இருக்கக்கூடிய அந்த போராட்டத்தை வந்து விமர்சனம் பண்ணுறாரு. ஓகே, பட் சாராய ஆலைகள் வைத்திருக்கக்கூடிய இல்லை மது வந்து இப்போது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய திமுக கூட கூட்டணியில் வச்சிருக்காரு. அவரோட நிலைப்பாதை முன்னுக்கு பின் முரணாக இருக்கு. அதுதான் கேள்வி கேட்குறேன். நீங்கள் அதுவும் போதை தான், இதுவும் போதை தான், கரெக்டு. அப்போ நீங்கள் கூட்டணி வச்சுருக்கக்கூடிய கட்சி போதைக்கு வந்து முன்னுரிமை கொடுக்குது. அதை தடுத்து நிறுத்துங்க, அதை நிறுத்த சொல்லுங்கள். அப்போது ஒயின் ஷாப் எல்லாம் மூடிட்டு அப்போ சீமான் வந்து திடீர்னு இல்லை கல்லுக்கடை தரங்கன்னு சொல்லி போராட்டம் பண்ணோன்னா அப்போ நீங்கள் இந்த மீம்ஸ் போடுங்க. நீங்கள் நானே கூட எதிர்த்து பேசுகிறேன். இருக்கா இல்லைங்களா? நிச்சயமா யாருன்னா எதுக்கலாம். எதுக்குங்க? ஒரு என்னதான் இருந்தாலும் அதுவும் ஒரு போதை தானே, ஒரு ரகமாக. அப்படி இருக்கும்போது அது வந்து நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். இங்கே தான் 6 ஓடுது. காலைல 6 மணிக்கு தருகிற, நைட்டு 10 மணிக்காலாம் மூடுறது இல்லை. எப்போவுமே 100-200 பேர் கடைகளில் கூட்டமாக நிற்குதா இல்லையா? நிச்சயமாக எல்லா கடைகளும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதை வந்து உற்பத்தி பண்ணுறீங்க, விற்கிறீங்க, உற்பத்தி பண்ணுறீங்க, விற்கிறீங்க. இதனால் பல லட்சம் கோடி வந்து ஊழலாக. கூட சமீபத்தில் கூட அமித்ஷா வந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது 35,000 கோடி டாஸ்மாகில் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாரா இல்லையா? இல்லை அப்படி நடக்கலைன்னு சொன்னால் நீங்கள் அமித்ஷா மீது வழக்கு போட வேண்டியதானே? ஏன் போடல? சரி, அமித்ஷாவும் பாருங்கள் பேசுகிறே தவிர நீ தானே அமலாக்கத்துறை வச்சுருக்க. முதல்வரையே யார் ஊழல் பண்ணாங்களோ அவங்க தூக்கி ஜெயிலில் போட வேண்டியதானே. அவங்க எல்லாருமே கருப்புக்குள்ளா. ரைட்டில் நடந்தது சார். ரைட்டில் இருந்து என்ன பிரயோஜனம்? அதுக்கப்புறம் ஆஃப் ஆயிடுச்சு இல்லை. நிச்சயமா. ஸோ அவங்களும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டுறாங்க. அதான் வெளிச்சமாக தெரியுது. அப்போது இங்கே இருக்கக்கூடிய சூழலில் வந்து இந்த மாதிரி விடயத்தை வந்து சீமானோட கையில் எடுத்துருக்கு. இன்னொரு புறம் வந்து சீமானோட சமீபத்திய அணுகுமுறையில் வந்து சற்று மாற்றத்தை வந்து பார்க்குது. இவ்வளோ நாட்களாக வந்து திமுக காங்கிரஸை விமர்சிக்கிற அளவுக்கு திமுக கூட்டணியில் இடம் பெற்ற மற்ற எந்த கட்சியிலையும் பெரிய அளவில் விமர்சித்தது கிடையாது. பட் சமீபத்தில் அந்த திருச்செந்தூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் வந்து மிகவும் வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விடயமாகவே வந்து திமுக கூட்டணி கட்சிகளை வந்து விமர்சிக்க ஒரு சீட்டுக்கு 2 சீட்டுக்கும் கூட போய் நின்றுட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி விமர்சனத்தை வச்சுருக்காரு. இந்த விமர்சனத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அது சரிதானுங்க வைக்கிறது. ஏன்னா இவ்வளோ நாள் விமர்சிக்கல, ஓரளவுக்கு ரொம்பவே கரெக்ட் விமர்சிக்கல. இப்போ வந்து உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அனகாபுத்தூர் விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? அனகாபுத்தூர் அந்த வீடு இடிப்பு சொல்கிறீங்களா? வீடு இடிச்சப்பட்ட விஷயம். அந்த வீடு இடித்த விஷயத்தில் அப்பட்டமான அரசியல் நடத்துகிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகள் போகுது, விடுதலை சிறுத்தைகள் போகுது, முஸ்லீம் அமைப்புகள், திமுக கூட்டணியில் முஸ்லீம் அமைப்புகள் போய் அந்த மக்களெல்லாம் திரட்டி அங்கே வந்து ஊடகங்கள் மத்தியில் வந்து பாருங்கள் காசா கிரவுண்டை இடிக்கலை, அப்பாவி மக்களை இடிக்கிறீங்களா, நியாயமா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? நீங்கள் வந்து வீடு இடிக்கிறாங்க, அப்பாவி மக்கள் தெருவில் நிற்கிறாங்க, சுமார் ஒரு 5000 பேர் தெருவில் விட்டாங்கன்னு போது நேராக முதல்வர் வீட்டுக்கு வந்து சார் இது என்ன சரியில்லை இது, அதனால் நாங்கள் வந்து கூட்டணி விட்டு விலகிறோன்னு சொன்னால் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். தீர்வு கிடைக்குமா? கிடையாது. நிச்சயமாக கிடைக்கும். அதை விட்டு நீ அங்கே மக்களை வச்சுட்டு அரசியல் பேசிங்கன்னா அதில் என்ன மயிர் தீர்வு கிடைக்கும்? அப்போ உங்களுக்கு அற்பமான அந்த சீட்டு தானே உங்களுக்கு தேவையாக இருக்குது. இப்போ தேர்தல் நெருங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதாவது ஒரு சில சீட்டு எக்ஸ்ட்ரா கிடைக்கணுன்றதுக்காக கம்யூனிஸ்ட் கட்சி என்ன சொல்கிறான்? தேர்தல் வாக்குறுதி முழுக்க நிறைவேற்றலை சொல்கிறேன்னா இல்லையா? சர்மம் சொல்லியிருக்காரு. சரி, நிறைவேற்றலை. அடுத்த வாட்டி கூட்டணி இருக்க மாட்டீங்களா நீங்கள் திமுகவில்? அவங்க சொல்கிறாங்க சார், இந்த ஆரியத்துக்கு எதிரான ஒரு கொள்கை கூட்டணி எங்களுது அப்படின்றாங்கல்ல, பாஜகவுக்கு எதிரான ஒரு கொள்கை கூட்டணி எங்களுது அப்படின்றாங்க. அப்போ கொள்கை கூட்டணி எவ்வளோ தான் கொள்ளடிச்சாலும் அவன் முன்னாடி போவீங்க, மக்கள் விரோதம் எவ்வளோ செயல்பட்டாலும் அவனுக்கு ஆதரித்து போவீங்க. பாஜக வரக்கூடாதுன்ற எனக்கு ஒன்றுமே புரியல. நிச்சயமா. அதாவது மக்கள் விரோத
அரசுகளை தூக்கி எறியணும். அது எந்த மாற்று கருத்து இல்லை. பரந்தூர் விமான நிலையத்துக்கு 3 வருஷமாக போராட்டி இருக்கான். அதை பற்றி முதல்வர் வாய் திறக்கல. மேல்மா சிப்காட் விஷயத்துக்கு இல்லை. சரி, முதல்வர், திமுக, அவங்க ஆளுங்கட்சி, நீங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தையோ, கம்யூனிஸ்ட் கட்சிகளோ, மதிமுகவோ, காங்கிரஸோ அல்லது இஸ்லாமிய கட்சிகளோ எவனாவது வாய் திறக்கிறானுங்களா? இல்லை. அப்போ என்ன காரணம்? அப்போ அந்த ஒரு சில அற்பமான சீட்டுக்கு தானே நீங்கள் அங்கே போய் மண்டிட்டு கிடக்குறீங்க. அப்போ இதை தான் சீமான் விமர்சனம் பண்ணி பேசுகிறாரு. என்ன தவறு? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைவரே அவர் ஓப்பனாக சொன்னார் சார், இதை விட கம்மியாக நாங்கள் இது வரைக்கும் சீட்டே வாங்கினதில்லை. ஆனால் இந்த பாஜக எதிர்ப்புன்றதுனால மட்டும்தான் நாங்கள் இவ்வளோ கம்மியாக வாங்கிட்டு இந்த கூட்டணியில் இருக்கோம், அவ்வளோ கொள்கை பிடிப்போக நாங்கள் இருக்கோம் அப்படின்றாரு சார். இந்த சீட்டு இல்லைன்னா நீங்கள் ஒரு சீட்டு விட்டு ஜெயிக்க போகிறது இல்லை. வேறு எங்கே போனாலும் ஜெயிக்க மாட்டாங்க. வேறு என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க எங்கே? திமுக விட்டா கூட்டணி, இப்போ திமுக கழட்டி விட்டான்னு வச்சுங்களேன், இவங்க எங்கே போய் ஜெயிப்பாங்க? ஆனால் மக்கள் நல கூட்டணி ஒன்று வச்சாங்க, அது போண்டி ஆகலை. அது ஒரு கால், அதாவது பெரிய வெற்றி இல்லை, ஓரளவுக்கு ஒரு கவுண்டர் கொடுக்குற வெற்றி வந்துட்டாலும் பரவாயில்ல. அப்போ வந்து இவங்களால பிடிச்சிக்க முடியாது. அது திமுகலாம் நல்லா தெரிஞ்சிட்டல, அதனால தான் அவங்க அப்படி டீல் பண்ணுறாங்க. நிச்சயமா சார். சரி சார், இப்போது இதை தொடர்ந்து இப்போது சமீபத்தில் நிகழ்வுகளாக பார்க்கும்போது திருமாவளவன் அவர்களோட பேச்சில் வந்து மாற்றம் பெறுது. ஏன்னா சமீபத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதிமுக கூட்டணியில் நாங்கள் இடம்பெறது வந்து எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் அங்கே பாஜக இருக்குது, அதனால தான் எங்களுக்கு சிக்கல்ன்றாரு. ஸோ அவருக்கும் அந்த திமுகவுக்கும் இடையான அந்த முரண்பாடுகள் வந்து பெருசாகிட்டே போதா? அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க? அது திமுக விட்டு போக மாட்டார். யார் போனாலும் திமுக விட்டு போக மாட்டார். எதனாலன்றீங்க? இது முன்னாடிலாம் இருந்திருக்காருல வெளியில. அது திமுகவுடைய தலித் சங்க பிரிவு தலைவர் மாதிரியே அவர் செயல்படுறார். அவர் போக மாட்டார். நான் இப்போ கூட எதுக்கு சொல்கிறேன்னா, எக்ஸ்ட்ரா ஒரு 2 சீட்டுக்காக இப்படி ஒரு பிட்டு போட்டு வைக்கிறேன். ஏன்னா இன்னொரு புறம் நான் ஏற்கனவே பல தடவை பேசியிருக்கேன், சொல்லியிருக்கேன், இங்கேயே நம்ம பேசியிருக்கேன். என்னென்னு, அதிமுக பாஜக கூட்டணி போட்டதுனால மிகப்பெரிய இழப்பு யாருக்குன்னா திருமாவளவனுக்கு, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தான் இழப்பு. ஒரு கால அதிமுக பாஜகவோட கூட்டணி இல்லாமல் அதிமுக காட்டி காட்டி திமுக விட்டு ஒரு சில சீட்டை எக்ஸ்ட்ரா வாங்கியிருப்பாங்க. அதிமுக பாஜகவோட போயிட்டனால திமுக வந்தாவா வராட்டி போகுன்னு சொல்லி கழட்டி விட பார்ப்பான். அதனால் இவங்க வந்து என்ன பண்ண, நாங்களே இருக்கோன்னு காட்டிக்கிறாங்க. அப்படி தான் பார்க்க முடியும். மற்றபடி பெரிய அளவுக்கெல்லாம் இல்லை. ஏன்னா கடந்த காணொலியில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, நான் சொல்லும்போது இந்த மாதிரி பாஜக அதிமுக கூட்டணின்னும் போது இல்லை தேர்தல் வரைக்கும் பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க. இப்போ திருமாவளவன் வந்து இந்த மாதிரி ஒரு கருத்தெல்லாம் முன்வைக்கும்போது பாஜக கழட்டி ஊற்றுவாங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாடு வந்து சொல்லப்படுதுன்னா, அதாவது அதிமுக பாஜக கூட்டணி பிரிஞ்சுதுன்னா அப்போ வந்து திருப்பி ஒரு திமுகவே வந்தால் அது இன்னும் திமுக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா அமைஞ்சிரும்ல. ஆமாம், அதுக்கோசமா இந்த மாதிரி அதிமுக வந்து திருமாவளவன் நல்லா நம்பி வந்து பாஜகவை கழட்டி விட மாட்டான். ஒருவேளை விட்டால் அது வந்து திமுக கூட்டணிக்கு சாதகமாக அமையக்கூடிய இருக்கும். அதுக்காக கூட இது பேசியிருக்க பதலாம் அப்படின்ற. இல்லை, இவர் வந்து ஒரு சில சீட்டுகளுக்காக தான் அப்படி பேசுறது, மற்றபடி ஒன்றும் இல்லை. ஒரு மேபி வந்து அதிமுக வந்து பாஜக கூட்டணி வந்து கழட்டிட்டாங்கன்னா அப்போ வந்து டிமாண்ட் பண்ணுவார். யார்? திருமாவளவன் டிமாண்ட் பண்ணுவார். திமுகவும் கொஞ்சம் தயங்கும். ஏன்னா அவங்க 15 சீட் தரேன்றாங்க. அதிமுகவும் 15 சீட்டுகள் வந்து தருவோம் அப்படின்ற மாதிரி. யார் தராங்க? திருமாவளவன் அவர்கள் வந்து தருவதையும் அப்படின்ற ஒரு செய்தியும் வெளியே. யார் சொல்கிறாங்க? அதிமுக தரப்புல வந்து ஒரு செய்தியும் வெளியே வந்துட்டு இருக்கு, சோஷியல் மீடியாவில் வந்து பரவிட்டு இருக்கு. வெட்ட வெளிச்சமாக நிறைய சேனல்கள் வந்து அதை பற்றியும் பேசியிருக்காங்க. ஸோ அவர் டிமாண்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு வாய்ப்பாகவும் அது அமையும். அதிமுக கூட்டணியில் பாஜக இல்லைன்னா போவார். பாஜக இருந்து போனாருன்னு சொன்னால் அது ஏன்னா அவர் பேசிட்டு வர்றாருல்ல. ஆனால் ஆல்ரெடி மதச்சார்பற்ற ஆல்ரெடி இருந்திருக்காங்கல்ல சார். அது ஆரம்பத்தில் இருந்தார். 2001 முதல்ல எம்எல்ஏ ஆனது பாஜக திமுக கூட்டணியில் தான் இருந்து எம்எல்ஏ ஆனார். ஆனால் அதன் பிறகு இப்போ பேசிட்டு வர்றாரு இல்லை தொடர்ந்து. அப்போ அது ஒரு பேசு பொருள் ஆக்குவாங்க இல்லையா, எதிர்கட்சிகள் எல்லாம் ட்ரோல் பண்ணுவாங்க இல்லையா. நிச்சயமா. அப்போ அவருடைய பேச்சுக்கள் நம்பகத்தன்மையற்றது ஆகிடும் இல்லையா. நிச்சயமா. அதனால் வந்து போக மாட்டார், டெஃபினட்டாக போக மாட்டார். பாஜக இருந்தாலும் போக மாட்டார், பாமக இருந்தாலும் அவங்க பிரச்சனை இருக்குது, அதுவும் போக மாட்டார். ஆனால் இப்போது சமீபத்தில் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் இதை பற்றி அந்த மோதலில் வந்து அப்பா பேச்சை வந்து கொஞ்சமாச்சு கேட்கணும் அப்படின்ற மாதிரி ராமதாஸ்க்கு ஆதரவாகவும் சில கருத்துக்களை பதிவு பண்ணார். ராமதாஸ் பதிலடி கொடுத்துருக்காரு. சொல்கிறேன், அது நம்மளும் தான் சொல்கிறோம். தந்தை உயிரோடு இருக்கார், அவர் நல்ல ஆரோக்கியமாக இருக்கார். சில பல கோபம் இருக்கலாம், அது எதுவும் இருக்கலாம். ஏன் இப்படி அன்புமணி செய்கிறாரு, இதுக்குள்ளே ஏன் ஒரு இது பண்ணுறாரு? இன்னும் கொஞ்ச நாள் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஒரு சஞ்சரிப்பு இல்லை. இப்போ இந்த மனவேதனையில், இந்த மன வளர்ச்சியில் அவருக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா அந்த பேர் காலங்காலமாக உங்களுக்கு வந்துருமே அப்படின்னு நம்மளே சொல்கிறோம். அப்போ அந்த கருத்து தான் அவர் சொல்லியிருக்கார் திருமாவளவன். ஓகே சார், இப்போது இந்த மாதிரி கூட்டணி கட்சிகளும் சரி, இல்லை அதிமுக திமுக கட்சிகளும் சரி, மாற்றி மாற்றி
தங்கள் நிலைப்பாடுகளை வந்து மாற்றிருக்கிற வேலையில் சீமானவர்கள் வந்து தனித்தான் நிற்பேன்றாரு. எவ்வளோ பிரச்சனைகள் நீங்கள் வந்து கூட்டணி போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு பல்வேறு விமர்சனம் வந்தாலும் தனித்தான் நிற்பேன்றாரு. ஸோ அவருக்கு இந்த மற்ற கட்சிகள் செய்யக்கூடிய விடயங்கள் எந்த அளவு சாதகமாக அமையும் சார்? இல்லை, அது வந்து புரிதல் இருந்தால் சீமானுக்கு ஓட்டு போடுவாங்க. ஏன்னா எல்லா கட்சிகளுமே இப்போ திமுக கூட்டணின்றாங்க. காங்கிரஸ் எதுக்காக திமுக கூட்டணி இருக்கா? சில சீட்டுகள் எம்பி ஜெயிக்கணும். மற்றபடி அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து செல்வாக்கு பெருசாக செல்வாக்கு இல்லை. தமிழ்நாட்டு அரசியலில் வந்து அரசினுடைய மக்கள் விரோத செயல்பாடுகள்லாம் அவங்க வந்து கவனிக்கிறதா இல்லை. ஹாயாக ஜாலியாக இருக்காங்களே இல்லை. தேர்தல் நேரத்தில் மட்டும் அந்த கூட்டணி சம்மந்தமாக போவாங்க, பேசுவாங்க, வருவாங்க. இப்படி தான் நடந்துட்டு இருக்கா இல்லைங்களா? அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகளும் பார்த்தீங்கன்னா அப்படி தான். மிகப்பெரிய அளவுக்கு அரசு என்ன பண்ணுது, மக்கள் விரோத செயல்பாடு பண்ணுதோ அந்த விஷயத்துக்கு நம்ம போராடணும், இந்த விஷயத்துக்கு நம்ம போராடணும், அப்படியெல்லாம் இல்லை. அவங்களும் வந்து ஹாயாக வந்து இருக்காங்க, அங்கங்கே அப்படியே இருக்காங்க. அதே மாதிரி திமுக கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளுமே முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த 5 வருஷத்தில் எவ்வளோ பரட்ட முடியுமோ, எவ்வளோ உருட்ட முடியுமோ, எவ்வளோ சுருட்ட முடியுமோ சுருட்டிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அப்படி தான் பார்க்க முடியும் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து எதிர்கட்சி, அதாவது இன்றைய இளைஞர்கள் யோசித்து பார்த்தாங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்கு வாக்களிப்பாங்க. அப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போது 1.1% ஆரம்பித்தாங்க 2016. இப்போ 8% வந்திருக்காங்க. ஸோ தொடர்ச்சியாக அந்த அதிகரிக்கக்கூடிய வேகம் வந்து பெருகிட்டே தான் போகுது. எந்த இதுலையும் டிப் ஆகலைன்ற பட்சத்தில் இப்போ திருப்பியும் இந்த மாதிரி கூட்டணி கட்சிகளும் சரி அதிமுகவும் செய்கிற தவறு வந்து எந்த அளவுக்கு கொண்டு போவோம்னு நினைக்கிறீங்க? இன்னும் இல்லை, நிச்சயம் இந்த வாட்டியும் வந்து கூட தான் செய்யும். இந்த வாட்டியும் 2-3 விழுக்காடு எக்ஸ்ட்ரா கூட தான் செய்யும் சீமான். ஏன்னா இந்த முறை வந்து ஏன்னா இப்போ சோஷியல் மீடியா வந்து அப்போ இருந்தது இப்போ ரொம்ப பிரமாண்டமாக இருக்குது. இல்லை, மக்களும் நேசிக்கிறாங்க சீமானை. வந்து சும்மா சொல்ல முடியாது, ஒரு தவிர்க்க முடியாத ஒரு தலைவராக தமிழ்நாட்டில் மாறிட்டார் சீமான். நாம் தமிழ் கட்சி ஒருங்கிணைப்பு வரும்போது நிச்சயம் இந்த வாட்டி போன முறையோட இந்த வாட்டி அதிகமாக தான் இருக்கும். எல்லாம் சொல்கிறாங்க விஜய் வந்துட்டான், எவன் வந்துட்டாலும் சரி நாம் தமிழ் கட்சி ஓட்டு அதிகரிக்க தான் செய்யறது குறையாது. ஆனால் இன்னொரு விஷயம் இப்போ சமீபத்தில் சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது சார். இப்போது தமிழகத்தில் அண்ணாமலை வந்து ஒரு பாஜக தலைவராக இருக்கும்போது இருந்த ஃபேம் வந்து இப்போ அவருக்கு பெரிதளவில் இல்லை. அவர் வந்து தமிழக அரசியலில் வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தலைவராக வந்து இருக்க வேண்டும் சொல்லிட்டு அவர் ஆசைப்படுவதாகவும், அதற்கான சூழல் வந்து அதிமுக பாஜக கூட்டணியில் இல்லைன்னா அவர் வந்து சீமான் போன்றவர்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க சொல்லிட்டு ஒரு சில முக்கிய பத்திரிகையாளர் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பதிவு. அண்ணாமலை வந்து என்னங்க பண்ணார்? எங்கே போனாலும் 10-100 பேர் வச்சுக்கிட்டு அந்த ஓய் பிரிவு பாதுகாப்பார இதை வச்சுக்கிட்டு சீன் போட்டுட்டு இருந்தார். அவர் ஒரு மேடைக்கு போனார்னா அண்ணான்னு கத்துற மாதிரி ஒரு 4 பேர் செட்டப், அதை வந்து பெரிய வைரலாக அண்ணான்னு கத்துற மாதிரி இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு வார் ரூம் ஒன்று வச்சுக்கிட்டு தனியாக ஒரு 50-100 பேரை வந்து ஐடி இங்கே ஒன்று உருவாக்கி அவருக்கு மட்டும் அவரை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதை தவிர கட்சியெல்லாம் பாஜகலாம் வளரல. 18% வந்தது. அது 11% எப்படி வந்ததுன்னா பாமக கூட்டணி இருந்தது இல்லை, பாமகவுடைய ஓட் பேங்க் சாலிடாக அப்படியே விடும் இல்லையா? அதேமாரி வந்து அமமுக இந்த மாதிரி சாதிய கட்சிகள் எல்லாமே வந்து இணைஞ்சாங்க இல்லையா? அந்த வாக்கு விகிதாச்சாரம் தான். அது இல்லாமல் வந்து மோடியா இது ராகுலான்றது. அப்போது ராகுல் இல்லை, ராகுல் அது காங்கிரஸ் மீது வெறுப்பு இருந்தவங்கெல்லாம் மோடின்னு சொல்லி தானே போட்டாங்க ஓட்டு. இந்த வாக்குகள் தான் அது அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் ஆச்சு தவிர மற்றபடியெல்லாம் அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் ஆகலை. அப்போ இப்போ இந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் வந்து பரவிட்டு வராங்களே அது இப்போ கூட வந்து என்ன சொன்னால் அண்ணாமலை இருந்ததுன்னா என்னென்னா அண்ணாமலை டெய்லி 4 ப்ரெஸ்ஸை அட்டென்ட் பண்ணுவாப்புல, பொய்யா பேசுவாப்புல, வாட்ச்சு ஆதாரம் இருக்குன்னு வாட்சுன்னுவார். இப்போ சமீபத்தில் வந்து அண்ணா பல்கலைக்கழக அந்த பெண் விஷயத்தில் எங்கிட்ட ஆதாரம் இருக்குன்னாரு, சிடிஆர் இருக்குன்னாரு. வெளியிட வேண்டி தானே, நீ ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் தானே. நீதிமன்றத்தில் வழக்கு தீர்ப்பு சொல்லிட்டாங்க, லூஸ் மாரி வந்து எங்கிட்ட சிடிஆர் இருக்குன்னு சொல்லிட்டு நீ ஐபிஎஸ் படித்தா என்ன படிக்க? புரியுதுங்களா? இல்லை, சிடிஆர் இருந்துன்னா வெளியிட்டு நிச்சயமா. எப்போ வெளியிடணும்? வழக்கு நடந்துட்டு இருக்கும்போது விடணும். இல்லை, ஆதாரம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா கிடைச்சவனே வெளியிட்டு. அதுதான் அந்த மீடியா ஃப்ரேம் வேறு ஒன்றும் இல்லை. ஏதாவது ஒன்று பேசுனா அது ஒரு ப்ரொமோட் ஆகிடும், அது ஒரு பேசு பொருளாகும், பப்ளிசிட்டி அந்த மாதிரி. ஓகே சார், பல்வேறு கேள்வி தெளிவாக நேரத்துக்கு மிக நன்றி சார்.